அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினம் நிகழ்கிறது. பொதுவாகவே அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்கள் வழிபாடு, இறை வழிபாடு, பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்மீக ரீதியாக நாம் மேற்கொள்வதுண்டு. ஆனால் ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம், அதுவும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அவர்களுக்கு நலமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது சுபமற்ற பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, நவக்கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை காணப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அதிகம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப அவசியமாகிறது. பொருளாதார ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செயலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும், திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய முடிவுகளை இல்லை புதிதாக முதலீட்டில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. அது எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம், உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள், சச்சரவுகள் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சிக்கல்கள், சின்னதான காலதாமதங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க. நிதி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம்
கொஞ்சமாக விடுபடுவீங்க. தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரலாம். நல்ல தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வேலைகளில் அதிக அழுத்தம் இருந்தாலும் பொறுப்புகளை திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறதுங்க. ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது. சிறுதடை, அதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரு வேறுபட்ட நிகழ்வுகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் தடை வருகிறது, மறுபடியும் தடை தாமதமாக சிக்கல்களை அப்படின்னு நீங்கள் பெரிய அளவில் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி கவலை கொள்ளவும் வேண்டாம். வருகிறது, ஒரு சின்ன பிரச்சனை வருது, சிக்கல் வருது, தடை தாமதங்கள் நிகழ்கிறது அப்படின்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, அதற்கான முயற்சிகள் அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அந்த தடையை கடந்து நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நீடித்த தடை, நிகழ்ந்த சிக்கல்கள் அது அப்படியே தான் இருந்திருக்கும். அது அந்த நிகழ்வுலேயோ இல்லை செயல்கள்லேயோ உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் முயற்சிகளை வீணடிக்காதீங்க. தடை தாமதம் வருகிறது, செயல் காரியங்களில் வெற்றி கிடைக்கலை அப்படின்னும் போது கவலைகள் கொள்ளவும் தேவை கிடையாது. பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சுமாரான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பெரிய அளவில் வந்து யோசனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில செயல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லா வகைகள்லேயுமே பார்க்கும் பொழுது நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அளிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இந்த நேரம், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கிறதே தவிர்த்து அசுப பலன்கள் வந்து சிறிதளவில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை நினைத்து வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் கிடையாது. உங்களுடைய கடுமையான முயற்சிகள், உங்களுடைய விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, இது எல்லாமே இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. ஆரோக்கியத்தில் நீடித்து வந்த எல்லா அதாவது நெடுநாள் மருந்துக்கு வந்து கட்டுப்படாத நோய்கள் இது எல்லாமே வந்து மருந்துக்கு கட்டுப்படும். ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு காணப்படும். இந்த காலத்தில் வந்து சிறு உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆரோக்கியம் ரீதியாக நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தாரும் சரி மேன்மையுடன் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் வரலாமே தவிர்த்து வேறு பெரிய அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு அவசியமான ஒரு ஆரோக்கிய பாதிப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியாயிடும்.
உங்களுக்கு வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பை வந்து கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுபகாரியங்களில், அதாவது சுப நிகழ்வுகள், சுபமான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது.